வணக்கம். நான் விஜயகுமார். ஏபிஎன் பிலிம்ஸ் யூடியூப் சேனல் மூலமாக பிறப்பும் சிறப்பும் என்ற இந்நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய பிறப்பும் சிறப்பு நிகழ்ச்சியில நாம பார்க்க போகின்ற திரைப்பட பிரபலம் யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா நடிகை மஞ்சிமா மோகன். இவங்க நடிகை மட்டும் இல்ல, டிவி தொகுப்பாளரும் ஆவார். மஞ்சிமா மோகன் கேரளத்துல பிறந்தவர். இவங்க அப்பா கேரளாவில சினிமா துறையில கேமராமேனா இருக்காரு. அவர் பேரு விபின் மோகன். இவங்க அம்மா நடன கலைஞரா இருக்காங்க, கலாமண்டலம் கிரிஜா. இந்த விபின் மோகனுக்கும் கலாமண்டலம் கிரிஜாவுக்கும் மகளாக 1993 வருடம் மார்ச் மாதம் 11ஆம் தேதி கேரள மாநிலம் திருவனந்தபுரத்திலே பிறந்தவர் தான் மஞ்சிமா மோகன். இந்த மஞ்சிமா மோகன் அப்படிங்கிற இந்த நடிகை ஸ்ட்ரெயிட்டா கதாநாயகியா நடிக்க வந்ததில்லை. சின்ன வயசுல இருந்து குழந்தை நட்சத்திரமாக நடித்து சினிமாவில் வளர்ந்தவர் தான் இந்த மஞ்சிமா. இது 1997 கலியூஞ்சல் அப்படிங்கிற ஒரு மலையாள படத்துல குழந்தை நட்சத்திரமாக நடிக்க ஆரம்பிச்சாங்க. 97 தொடர்ந்து நடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. சின்ன குழந்தை நட்சத்திரமா ஒரு 5-6 படங்கள் நடிச்சாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கேரளாவில் இருக்க ஒரு தொலைக்காட்சியில குழந்தைகளை அழைத்து விழா நிகழ்ச்சி நடத்தும் தொகுப்பாளராக செயல்பட்டார்கள். அந்த குழந்தைகளை அழைத்து நடத்தும் தொகுப்பாளராக செயல்பட்ட அந்த நிகழ்ச்சி கேரளாவில் பெரிய அளவிலே பிரபல்யம் அடைந்தது. அதனால அவங்க மஞ்சிமா அங்க இருக்க ரசிகர்கள் அத்தனை பேருக்கும் தெரிந்த ஒரு நடிகையாக மாறிவிட்டார்கள். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா இவங்களுக்கு கொஞ்சம் கதாநாயகி அந்தஸ்து வருது. சின்ன குழந்தை நட்சத்திரத்துல மாறி கதாநாயகியா மாறுறாங்க. அப்படி மாறும்போது ஒரு வடக்கன் செல்பி அப்படிங்கிற ஒரு படம், அந்த படத்துல கதாநாயகியா அவங்க நடிச்சாங்க. அந்த படம் வெற்றி அடைஞ்சிருச்சு. வெற்றி அடைஞ்சதுக்கு அப்புறம் மஞ்சிமா மோகன் கேரள மாநிலத்திலே ஒரு சிறந்த நடிகையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டார். கதாநாயகியாக உருவெடுத்து விட்டார். அதுக்கப்புறம் கேரளாவோட இருக்க முடியுமா, அடுத்து தமிழ். அச்சம் என்பது மடமையடா அப்படின்னு ஒரு படம், கௌதம் வாசுதேவன் இயக்கிய படம், சிலம்பரசன் அவர்கள் நடிச்ச படம். அவருக்கு ஜோடியாக நடிச்சாங்க. அந்த படமும் வெற்றி அடைந்து அவருடைய பெயர் எங்கும் தமிழில் பரவ ஆரம்பித்து விட்டது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா விக்ரம் பிரபுவோட புள்ள இருக்காங்க, விக்ரம் பிரபு, அவரோட சேர்ந்து சத்திரியன் அப்படிங்கிற படத்துல நடிச்சாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னாக்கா இவரு உதயநிதி ஸ்டாலின் அவரோட சேர்ந்து இந்த படை வெல்லும் அப்படிங்கிற ஒரு படம், அந்த படத்துலயும் இவங்க கதாநாயகா நடிச்சாங்க. கௌதம் கார்த்திகோட சேர்ந்து தேவராட்டம் அப்படிங்கிற ஒரு படத்துல நடிச்சாங்க. அப்புறம் விஜய் சேதுபதியோட சேர்த்து, விஜய் சேதுபதி ராஷிகண்ணா நடிச்சாங்க படம் துக்ளக் தர்பார் அப்படின்னு, அந்த படத்துல நடிச்சாங்க. அதே மாதிரி இவரு விஷ்ணு விஷால் FIRங்கிற படத்துல நடிச்சாங்க. இப்படி தொடர்ந்து நிறைய படங்கள்ல, தமிழ் படங்கள் மட்டும் இல்லாம மலையாளம், தெலுங்கு, கன்னடம், எல்லா மொழிகளிலும், தென்னிந்திய மொழிகளில் அனைத்து படங்களிலுமே நடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். சிறந்த ஒரு நடிகையாக தன்னை வளர்த்து கொண்டு 4 மொழிகளிலும் நடித்துக்கொண்டு டிவி தொகுப்பாளராகவும் தொலைக்காட்சி தொகுப்பாளராகவும் செயல்படுத்திக் கொண்டு இன்றைய கலைத்துறையிலே ஒரு சிறந்த முன்னணி நடிகையாக வளம் வந்து கொண்டிருக்கும் நடிகைதான் மஞ்சிமா மோகன் அவர்கள். அவர்கள் பிறந்த இந்த மார்ச் 11ஆம் தேதியை கேரள நடிகைகளின் சிறப்பு தினமாக கொண்டாடுவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.